பஸ்ஸில் தான் இருக்கேன். என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்கிறேன், சரியா? ஓகேவா? நான் வந்து போனது ராஜாவூர் கோயிலுக்கு. நைட்டில் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னென்னாலும் நம்ம போய் கேட்க முடியாது. சிசிடிவி கேமரா அப்படிலாம் கிடையாது. அதனால் சரி நைட்டு இங்கே தங்க வேண்டாம் அப்படின்னு நினச்சி நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்கே போகணுன்னு தெரியலையா, இன்னொரு வேறு கதவு உடைச்சதா சொல்லி ஃபோன் போட்டாங்க. அதனால் சரி வீட்டில் தான் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு நான் திருச்செந்தூர் போகலான்னு சொல்லி சாப்பிட்டுட்டு கரெக்டாக பஸ் ஏற நானும் பாப்பாவும் வரோம். பஸ்ஸு அப்படி அப்புறம் என்ன செய்ய, பாப்பாவை தூக்கிட்டு வண்டியில் ஏறிட்டாரு. அப்புறம் தரமாட்டேன்ட்டாரு. நான் கோவத்தில் இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு மனசே சரியில்லை. எங்காவது இப்படி கோவத்தில் இறங்கிட்டோன்னு சொல்லி அந்த பஸ்ஸே எப்படி சொல்கிறது, நீங்களும் நம்ப மாட்டீங்க. ஆனால் உண்மைக்கே சினிமா பாணி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? பஸ்ஸை காட்டி பிடிச்சிருக்கேன். வள்ளியூர் வந்து பிடிச்சி இப்போ பாப்பா வந்து அங்கே தூங்கிட்டுருக்கா. அவர் கூட தான் இருக்கிறா. நான் இங்கே சீட்டில் இருக்கேன். பஸ்ஸு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. நல்லாவே ஃப்ரீ தான், யாரும் இல்லை. இப்போ எனக்கு டயர்டாக இருக்குது. ஏன்னா நைட்டு நான் தூங்கலையா, அதனால் எனக்கு டயர்டாக இருக்குது. பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்னு. சரியா? இதெல்லாம் நான் எப்போ போடுவேன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்போ நாங்கள் சேஃபாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் தான் இந்த மாதிரி வீடியோ வந்து வரும். சரியா? அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக இந்த வீடியோ. ஓகே.